திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி, கிழமை சனிக்கிழமை, நட்சத்திரம் ரேவதி, சந்திராஷ்டமம் பூரம். இன்று யோகம் சரியில்லை, நித்திய யோகம் வைத்திருதி. இன்று திதி சதுர்த்தசி, கரணம் பனிசை, சமநோக்கு நாள். வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். சுப வேளைகள் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய விசேஷங்கள்: ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரத உற்சவம், தேவகோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் வாகனத்தில் புறப்பாடு, மதுரை ஸ்ரீ வீரராக பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டவதி வாகனத்தில் புறப்பாடு, வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் வாகனத்திலே பவனி வரும் காட்சி. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள். இன்றைய விரதாதி விசேஷங்கள்: மாத சிவராத்திரி. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷம். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய திறமைகள், செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் அது காலவரையத்தையும் பணவரையத்தையும், கிடைத்த வருமானத்திற்கு அதிகமாக செலவுகளும் வந்து சேரக்கூடிய நாள் என்று. உறவினர் வருகையால் சில சங்கடங்கள் வந்து சேரும். சகோதரரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பணிச்சுமை அதிகமாகி மனசலிப்பு உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்கும். கணவர் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. நண்பர்கள் அதிகமாக உதவுவார்கள். சக ஊழியர்கள், பெண்கள், அதிகாரிகள் ஆதரவும் நன்றாக இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ரிஷபம். உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய விருப்பமான காரியங்களை நிறைவேற்றி அதனால் நல்ல லாபங்களை சம்பாதிக்க போகிறீங்க. நினச்சபடி செய்கிறதே ஒரு பெரிய லாபம். அதில் வருமானம் வருதுன்னா அப்புறம் கேட்கவா நல்லா இருக்கும். உங்களுடைய பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, லாப நஷ்ட கணக்கோடு பேசி அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி பேசுகிறதுனால உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் பேசியே இன்றைக்கி தீர்த்துட போகிறீங்க. தீர்த்துறதுனா வெற்றி காண போகிறீங்க. அது வெற்றி காண்பது மட்டும் இல்லாமல் வருமானங்களும் அதிகரிக்க போகுது. குடும்பத்து பிறகு சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் தேவைகளை அறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை முயற்சி கொடுத்தால் அவருடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல்படி நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்களுக்கு சுய சிந்தனை அதிகரிக்கும். பணி சுமை அதிகரிக்கும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாகும். சக ஊழியர்கள், பெண்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவார்கள். நீங்கள் அனுசரித்து தான் போக வேண்டும். கணவரின் ஆலோசனை பற்றி கேட்டு நடந்தால்
இந்த நாளை எளிதாக நீங்கள் கடந்து போகலாம். மிதுனம், உங்களுடைய திறமைகள் வேலை செய்கிற இடத்துல வெளிச்சத்துக்கு வரும். அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடி நடத்த போகிறீங்க. அதற்கு சக ஊழியர்கள், அதிகாரிகள், பெண்களெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. உறவினர் வழியாக சில சங்கடங்கள் சேரும். சகோதரரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். சகோதரர் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார், உங்கள் பேச்சை சகோதரர் கேட்க மாட்டார். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில கால விரயங்களையும் பயணங்களையும் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையை ஆதரவாகவும் அனுகூலமாக இருப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தல் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படுவதால் இறைவழிபாட்டுடன் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டி வரும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவர் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். கடகம், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் உங்களுடைய செல்வாக்கால் நிறைவேற்ற போகிறீங்க. அதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுனால உங்களுடைய புகழ் பாராட்டு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உயரதிகாரிகள் உங்களுடைய செயல்பாட்டை ஆற்றலை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு பதவி உயர்வுக்கான பரிந்துரைகளை செய்வார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகாரப்போக்கு, ஆணவ பேச்சு அதை நிறுத்தினால் நல்லாயிருக்கும். சகோதரோட சில பிரிவுகளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவர் வேலை வேலை என்று செல்வதால் வீட்டு விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் வேடிக்கை கேளிக்கை விஷயங்களில் ஈடுபாடு காணிக்காது படிப்பில் உருவப்படுத்தி படிக்கும்போது அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரை உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும். வருமானங்கள், பொருளாதார வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவர் பணிசுமையால் அவதிப்படும் போது அட்லீஸ்ட் வீட்டு பொறுப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்றாக இருக்கும். சிம்மம், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்னால் அதையெல்லாம் சமாளித்து நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பெரியவர்களோட ஆசி, அப்பா சித்தப்பா போன்ற பெரியவரோட ஆசி நன்றாக இருக்கிறது. சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் ஏகாந்தத்தை தவிர்த்து எல்லோரும் கூடி மகிழ்ச்சி இருந்தீங்கன்னா குடும்பம் கலகலப்பாக இருக்கும். குழந்தைகளோட செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணையோட பணிச்சுமை அதிகரிப்பதால் அவருக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருப்பது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் தேவையற்ற விஷயங்களை மனதில் ஏற்றி படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருப்பது நல்லதல்ல. அதனால் படிப்பில் படித்தாலே அதிக மதிப்பெண்களை பெற முடியும். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் திருவினையாக்கும். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள். அதிகாரிகள், சக ஊழியர் பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். கணவருக்கு பணிச்சுமை அதிகரிப்பதால் வீட்டு பொறுப்புகளை நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. கன்னி, தொழில் வியாபாரம் கன்னிராசினருக்கு அமோகமாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டுத் தொழில், கூட்டு முயற்சிகள் லாபத்தை தரும். புதிய நண்பர்கள், நட்பு வட்டங்கள் வருவதால் நட்பு வட்டங்கள் விரிவடையும். புதிய கூட்டாளிகள் சேர்வார்கள். பழைய கூட்டாளிகள் போய்விட்டார்கள் என்ற கவலை வேண்டாம். புதிய கூட்டாளிகள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு சுணக்கம் இல்லாமல், முடக்கம் இல்லாமல் தொடர்ந்து செய்வதற்கான வழிவகைகள் இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கனிவான பேச்சுகள், நகைச்சுவான பேச்சுகள், கலைநயமுடைய பேச்சுகள்னால குடும்பத்தில் எல்லோரும் ரொம்ப பாசத்தோடையும் சந்தோஷத்தோடையும் உங்களோட பழகிறதுக்கு விரும்புவாங்க. உங்களுடைய பேச்சு சாரியத்தில் குடும்பத்தில் எல்லாரையும் கவர போகிறீங்க. சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுடைய திறமை மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கப் போகிறது.
வாழ்க்கை துணை ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறார். பள்ளி மாணவர்கள் வேடிக்கை கேளிக்கைகள் மனம் செலுத்தாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் பேச்சிற்கு ஒரு மதிப்பு உண்டாகும். பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் கணவருடைய அனுகூலத்தாலும் ஆதரவாக வெற்றி கண்டு நல்ல வருமானத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் காண்பீர்கள். துலா, நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் வரும். செல்வாக்கு உயரும். உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பணிசுமை புதிய பொறுப்புகள் கூடுவதால் பணிசுமையும் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் சில மறைமுக எதிர்ப்புகள் வரும். எல்லாத்தையும் சமாளித்து தான் நீங்கள் அந்த பொறுப்பாக சரிவர நிர்வகிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிரச்சனைகளை சுமூகமாக பேசி பேச்சினால் பிரச்சனைகளை வளர்க்காமல் அப்படி தட்டி கொடுத்து போகிறது நல்லது. சகோதரருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுடைய செயல்பாட்டில் வித்தியாசம் இருப்பதனால கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்து படிக்கும்போது அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகம் வரும். சுய சிந்தனை அதிகரிக்கும். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. கணவரின் ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். விருச்சிகம், தொழிலில் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பீங்க. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. அதனால் அதை பற்றி கவலை வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அனுபவமான பேச்சுக்கள் அனைவரையும் கவரும். உங்களுடைய சொல் கேட்டு எல்லாம் நடப்பார்கள். சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவனின் பேச்சு வாழ்க்கை துணையினுடைய அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். அவருடைய அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டல் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் குரூப் ஸ்டடியின் மூலம் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் விருப்பங்களுக்காக தாமதம் என்று செலவழிக்க வேண்டாம். கொஞ்சம் தெளிவாக திட்டமிட்டு சேமிப்பை செய்தாலே அதுவே ஒரு உபரி வருமானமாக இருக்கும். சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவர் அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார். தனுசு ராசி அன்பர்களே, தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். உங்களுடைய திட்டங்கள் செயலாக்கத்தில் வெற்றிகளை கொடுக்கும். உறவினர்கள் வருகை சிறு சங்கடங்களை தீண்டும். குழந்தைகளுக்கு சுமைகள் கூடுவதால் உங்களுடைய வழிகாட்டுதல் அவருக்கு தேவைப்படுகிறது. சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல்படி அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் தொழிலில் உங்கள் தடையாளத்தை காண்பிப்பீர்கள். உங்களுக்கு பணிசுமை கூடியாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். அதிக கெடுபிடிகள் சக நண்பர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழையாமல் இருந்தாலும் இன்று உங்களுடைய வேலையை செய்து முடித்து வெற்றியை காண்பித்து நல்ல பேரை எடுப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் மூத்தவருடைய ஆசை நல்லா இருக்கிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு சுமைகள் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சிக்காக பாடுபடுவீர்கள். கணவரின் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. மகரம், பணிசுமை கூடியாலும் உங்களோட செல்வாக்கால் அதெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை வழிவகுத்து கொடுக்கும். அதற்கு அதிகாரிகள் பெண்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வயதான பெரியவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் உங்களை சார்ந்து இருப்பதால் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். மகிழ்ச்சி அடைவார். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவருடன் வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல்படி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதனால் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு அதிகாரிகள்
பெண்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் ஏற்படும். உறவுகள் உங்களை பாராட்டி உங்களை உச்சத்திற்கு கொண்டு போவார்கள். கும்பம், இன்று அதிகமான நபர்களை சந்திக்கப் போகிறீர்கள். அதற்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி உங்களுடைய காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். சந்தர்ப்பவாத பேச்சுகளால் இன்றைக்கு காரியத்தை சாதிப்பீர்கள். நீங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறீங்க. சகோதரரோட கருத்து வேறுபாட்டு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கைத்தினுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அது அனுகூலமாகவும் இருப்பதாலும் அதை அனுசரித்து செல்வது நல்லது. பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை ஆசிரியர் வழிகாட்டில் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமை வெளிப்படும். உங்களுடைய செல்வாக்கு கூடும். உங்களுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். குழந்தைகளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். கணவரின் ஆளுமை அதிகரிப்பதால் அதை அனுசரித்து செல்லவும். மீனம், உங்கள் திறமை தெளிவான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வெற்றிக்கு வழிகாட்டுவதாக இருக்கும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவரை மகிழ்ச்சி கடலில் ஆற்றுவீர்கள். குழந்தைகளின் முயற்சிக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள். கணவருடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது, இல்லாட்டி அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதன் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும். எதிர்ப்புகள் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் மனப்பான்மை உங்களுக்கு உண்டாகும், அல்லது மன வலிமை உண்டாகும். உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். புதிய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். இருந்தாலும் கணவரனுடைய ஆதரவும் அனுகூலமும் உங்களை நல்வழிப்படுத்தும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.